பீன்ஸ் பொரியல் இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா ஒரு பீன்ஸ் பொரியல் செஞ்சிரலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு ஆயில் போட்டுட்டு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிட்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா நீங்க வந்து 200 கிராம் பீன்ஸ் இந்த மாரி குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு, அதுவும் ஆட் பண்ணிட்டு, இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா, இது வந்து அந்த உப்பு போட்டதுனால தண்ணி விடும். அதில லைட்டா குக் ஆயிடும். இதுக்கப்புறமா நீங்க தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். ஏன்னா பீன்ஸ் வந்து சீக்கிரமா குக் ஆயிடும். அதனால நீங்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டுட்டீங்கன்னா, அந்த தண்ணியெல்லாம் சுண்டுறப்ப பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் வந்து சூப்பரா குக் ஆயிருக்கும். இது கூட நம்ம வந்து துருவுன தேங்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடும். தேங்காய் போட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடும். இது வந்து நம்ம அதிகமா யாரும் செய்ய மாட்டோம் பீன்ஸ் பொரியல். பட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சைட் டிஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்ட்டான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.